இப்பொழுதும் ஏசப்பாவை துதி செய்கிற பாடல் நம்ம படிப்போம். ஏசப்பாவை துதிக்கணும். வேதம் வருது, இந்த ஜனத்தை எனக்கும் தெரிந்திருக்கு, இவர்கள் துதி சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏசப்பா. அதனால ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை துதிக்கணும். துதியினால எரிகமதி விழுங்குதுன்னு வேதத்துல பார்க்கிறோம். தாவீது சொல்றாரு, துதிகள் கர்த்தரை துதிங்க, துதி எப்போதும் வாயில இருக்குன்றாரு. அதனால தேவனை துதிக்க 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 தான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம தேவனை துதிக்கணும். எப்போதும் நம்ம வாயில சும்மா இருக்கக்கூடாது. நம்ம எப்போ எங்க நின்னாச்சுதான் அன்பரே போய் துதிக்கிறேன், தகப்பனே துதிக்கிறேன், ஏசப்பா நீ நல்லவரப்பான்னு துதிக்கும் போது நம் தேவனாக கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால நீங்க துதிக்கணும். எப்பவும் கர்த்தரை துதிக்கிற துதிவில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். துதிக்க துதிக்க கர்த்தர் நம்ம மத்தியில் நினைச்சு வாசம் பண்ணிக்கிட்டு இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம தேவனை துதிக்கிற பிள்ளைகளை துதிக்கதான் நம்மளை அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த ஜனத்தை எனக்கு தெரிஞ்சிருக்கு, இவர்களை துதி சொல்லி வருவாருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவருக்காக நம்ம நினைச்சணும். நம்ம என்ன செய்தாலும் நம்மளுடைய அசை ஒண்ணுமே எல்லாமே ஆண்டவருக்காகவே இருக்கணும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசெல் காந்த பராமர பஸ்தே, மாசெல் காந்த பராமர பஸ்தே, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்தே, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்தே. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தர வாதரை அந்தர தந்த, அந்தர வாதரை உந்தர தந்த, சுந்தர மிகுந்த சகோதர நந்த, சுந்தர மிகுந்த சகோதர நந்த. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் ஒழிக்க, எண்ணின காரியம் யாவும் ஒழிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சொகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சொகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஏசப்பாவே துதி செய்ய. ஏசப்பா துதிக்கு பாத்திரர். அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஏசு துதிக்கு பயப்படத்தக்கவர். 2 பேர் 3 பேர் எங்கு கூடிட்டு மத்தியில நான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க. துதிக்க துதிக்க கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.